தன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். இலங்கையில் வாழ்ந்த மக்களிடத்திலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட நான் நல்ல ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டேன். அவங்க பேசின அந்த சில வார்த்தைகள் எனக்கு அதிகமான தாக்கத்தை கொடுத்துச்சு. எப்படின்னா, அந்த இலங்கையில் இந்த போர் சூழலாம் நடைபெற்ற போது நீங்கள் எப்படி நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அதாவது பயங்கரமான போர் சூழல், இடி முழக்கிற மாதிரி அந்த குண்டு சத்தங்கள் கேட்குமா, துப்பாக்கியிலேருந்து வருகிற சத்தங்கள். அப்புறம் அந்த வீரர்கள் வேகமாக அந்த வாகனத்தில் இறங்குறது, கத்துறது, பயங்கரமான அலறல் சத்தம் போல ஷவுட்டிங் பயங்கரமாக இருக்குமா. அப்போ அந்த வீட்டில் இல்லங்களிலே குடியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்துச்சு. தமிழர்களுக்கெல்லாம் என்னென்ன எந்த சூழலில் என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. உயிரை கையில் பிடிச்சிருக்கிறாங்க. அவன் போர் சூழல் ரொம்ப அதிகமாக தீவிரம் அடையும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நைட்டோட நைட் இவங்க கிளம்புறாங்க. அதாவது தான் வாழ்ந்த ஊர், வீடு, தான் சேர்த்து வைத்த செல்வங்கள், சொத்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு, அவங்க போட்டிருந்த உடையோட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கைகளிலே குழந்தைகளை மட்டும் ஏந்தி கொண்டு பெற்றோரும் பெரியவர்களும் அந்த ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு பயம் கலக்கம் வந்துருமா. ஓடும்போது ஒருவேளை குண்டடிப்பட்டு நம்ம செத்து போயிட்டா, துப்பாக்கி முனையில் நம்ம கொண்டுட்டா என்ன பண்ணும், உயிரை கையில பிடிச்சிட்டு, குழந்தைகள் ஒருவேளை அழுது இருக்கலாம், குழந்தைகள் பசியில் தவிச்சிருக்கலாம். அப்போ அந்த குழந்தைகள் கூட பேசாமல் அமைதி காக்க முடியாது, மூச்சு காத்து கூட வெளியில கேட்காது. அந்த மாதிரி ஒரு மனதிலே பதட்டமும் பயமும், கால்களிலே ஒரு வலிமையான ஓட்டம், இதெல்லாம் இருக்குது. கண்களிலே கண்ணீர், அந்த பயம் கலந்த ஓட்டம், உயிரை கையில பிடிச்சிட்டு, குழந்தைய கையில தூக்கிட்டு, ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு பெண்மணிகளும், ஒவ்வொரு தகப்பமார்களும் வயதானவர்களை சுமந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடும் போது அந்த காட்சி அவங்க சொல்லும் போதே நம்ம கண்ணில் தண்ணி வரும். எப்படி உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக எப்படி ஓட்டம் பிடிச்சாங்க. இதே மாதிரி ஒரு ஓட்டம் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவங்களுடைய பெற்றோர் அந்த ஓட்டத்தை செய்தாங்க. அதாவது அந்த குழந்தை பிறந்து எல்லாரும் அந்த குழந்தைய துதிக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எப்போ 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய தலையை வெட்டணும்னு ஏரோது சொன்னாரோ, உடனே இந்த பெற்றோர்கள் கடவுள் அவர்களுக்கு சொன்ன உடனே பெற்றோர் எல்லாம் செய்யறாங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு எகிப்துக்கு ஓடுறாங்க. ஓடும்போது இதே இலங்கையில் எப்படி ஓடும் அதே மாதிரி, அதை விட அதிகமான பயம். ஏன்னா இது கடவுளுடைய குழந்தை. இந்த குழந்தைக்கு எதனால குழந்தைங்களுக்கு அமைதியாரெல்லாம் சொன்னா தெரியாது இல்ல, பச்சில குழந்தை திடீர்னு அழலாம், திடீர்னு அந்த குழந்தை சிரிக்கலாம். அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த இயற்கை சூழல். அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றுல வெளியே வந்த உடனே அதுக்கு வேண்டிய அரவணைப்பு இல்லை, அந்த குளிர் காற்று ஒரு பக்கம், இப்போ எடுத்துக்கிற ஓட்டம் பிடிக்கிறது. அப்போ அந்த குழந்தை எப்படி அந்த அட்மாஸ்பியரை சமாளிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த குழந்தையை சுமந்து கொண்டு ஓடுறாங்க, ஓட்டம் பிடிக்கிறாங்க, எகிப்துக்கு ஓடுறாங்க. பெத்லகேம்ல இருந்து எத்தனை நாள் ஓடுறாங்க தெரியுமா? 7 நாட்கள் ஓடுறாங்க, 7 days. கிட்டத்தட்ட அவங்க 7000 கிலோமீட்டர் கிட்ட இன்னைக்கு ரோடு வசதி இருக்கு, சாலை வசதி, 7000 கிலோமீட்டர் கிட்ட இன்னைக்கு இருக்கும். அப்போ 7 நாள் அந்த கடந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம் ஓடி இருப்பாங்க பெற்றோர். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ இந்த ஓட்டம், இயேசுவின் தாயும் தகப்பனும் ஓடின ஓட்டம், தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவருடைய பெற்றோர் ஓடின ஓட்டத்தை இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் பெரியவனான பிறகு, வாலிபனா வந்த பிறகு, அவருடைய திருப்பணி நேரத்தில் அவர் என்ன செய்யறாருனாக்கா, தம்முடைய பணிகள் முழுவதும் ஏழைகளோடும் எளியவர்களோடும், இப்படி நாடோடி வாழ்க்கையை வாழுகிறவர்களோடும், தனிமையாக்கப்பட்டவர்களோடும், விரக்தியிலே வாழுகிறவர்களோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அப்போ இயேசு என்பவர் ஏதோ பெரிய ராஜாதி ராஜாவாக மாட மாளிகையிலிருந்து அரசாட்சி புரிகிற மெசியா அல்ல. மாறாக மக்களோடு மக்களாக, அதிலும் கஷ்டப்படுகிற அடித்தள மட்டத்தில் இருக்கின்ற மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்துவதற்காகவே அவருடைய வாழ்விலே வசந்தம் வீச, விடுதலை பெற்றுக்கொள்ள, மீட்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தம்மையே கொடுத்தார். அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எளியவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். இல்ல, நாமும் ஆண்டவரை போல எளியவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தர மீட்பு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள். ஆமாம்.